ஆண்டவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை ஆண்டவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்களாய் நம்ம இருக்கிறோம். அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்மை அவர் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை விட கண்களை முடிக்கத்தான் நாம் நம்மோடு பேசுவதியாக அந்த சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை விட்டு விடுவீராக, பேசுவீராக, இருதயங்களை நீர் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் பொழுது விட்டு உதவி செய்வீராக. ஆவியானவர்கள் முழுவதுமாய் நீர் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. எடுத்தினால் உங்களை ரகசியங்களை பார்க்கின்ற மனக்கட்டை திறந்தருவீராக. விழிப்புள்ள இதயத்தை தருவீராக. உற்சாக மனதை தருவீராக. நம்முடைய மகத்துவங்களை காண நீங்கள் உதவி செய்யும். தாழ்ச்சிகளுக்கு பேசும் நாமத்திற்காக. ஹல்லேலூயா. வாசிக்கிற அந்த வசனத்திற்கு நேராய் வருவோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்திற்கு நேராய். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி மனது ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறதா இருக்க வேண்டும். மனது ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டு இருக்கும் போது அந்த ஆத்துமா பரலோகத்திற்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில ஆண்டவர் நம்முடைய மனதை புதிதாக்குவாராக. அதான் மறுரூபம் அடைய முடியும். அவர் வருகை சீக்கிரமா இருக்கிறது. அப்படி இப்போ வந்தா நான் மறுரூபம் அடைவேனா? இப்ப இயேசு வந்தா நான் மறுரூபம் அடைவேனா? இல்லை இந்த பிரபஞ்சத்தை புதிய வேஷத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று ஆண்டவர் நம்ம மேல கண்ணோக்கமுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏதாகிலும் ஒரு காரியத்திலே ஆகிலும் நான் மாற வேண்டும். ஆண்டவருக்காக நான் இதையாகிலும் விட வேண்டும். அவனுடைய ராஜ்யத்திற்காக நான் இதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சின்ன ஏக்கம் நம்முடைய இருதயத்தில் நமக்கு இருக்கணும். பாருங்களேன், நம்ம கேட்ட வார்த்தை கேட்கிறோம், நல்லா கேட்கிறோம், வாஞ்சியா கேட்கிறோம், ஆசையா கேட்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்ன செய்யல, என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஆமா, நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்ம என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். நமக்கு மீறி எதுவும் நடக்க போறது இல்லை. நம்ம மனசுதான் காரணம். அதனாலதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம், உங்க மனசுதான் என்ன செய்யணும். வார்த்தையை கேட்கிறோம், நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம். 2-3 காரியம், 3வது காரியம் கூட இன்னும் முடியல. இவ்வளவு நேரத்திலேயே எவ்வளவோ வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். எவ்வளவோ வார்த்தைகள். 21வது நாள் இன்னைக்கு. இன்னையோட எவ்வளவோ 22வது நாள். இன்னைக்கு 21 நாள். எத்தனையோ வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆழமான சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். மனம் புதிதாக்கப்பட வேண்டிய, பிரபஞ்சத்தில் இருந்து வெளியே வர வேண்டிய அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். கேட்கிறவர்கள் அறிந்தும் செய்கிறவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவானா இருக்கிறான். நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம இங்க வந்திருக்கிறத கொஞ்சம் ஜனமாகிலும் அன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
நம்முடைய இருதயத்துல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருவாராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் இதை செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் இதை விடுகிறேன், இந்த வேஷத்திலிருந்து நான் வெளியே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம்? வெளியே வர முடியும், வர முடியும். ஆமா ஆமா, அட்லீஸ்ட் கொலுசுலையா இருந்து வெளியே வரலாம் இல்ல? ஆமா, அட்லீஸ்ட் அந்த கொலுசுல இருந்தாது. ஆமா, இனி நீங்களும் ஆண்டவரும் ஆச்சு. நான் பேச வேண்டியதை நான் பேசிட்டேன். ஆமா, நம்ம நினைச்சா நடக்கும், அப்படிதானே? நம்ம நினைச்சோம்னா நடக்கும். ஆமா, நம்ம விடணும்னு நினைச்சோம்னா, நம்ம மனசு வச்சோம்னா எதுனாலும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம். ஏன்? அது ஆசை, அது மேல ஒரு இச்சை. அதான் அந்த இச்சையை விட்டு விலகணும்னு தான் ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா ஆமா, ஆண்டவர் பார்ப்போம் பார்ப்போம். உபவாச ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, உலகம் நம்மை விட்டு மாற நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை பெறணும், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும், 5 என்னது? அந்யோன்யத்தில். அதை எப்படி சொல்லலாமே? அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், ரெண்டு சேர்ந்து தானே வருது. அப்படி அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும். அடுத்து 6வது அப்பம் பிற்குதல், 7வது ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இதுல எல்லாம் நம்ம உறுதிப்பட்டோம்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் உறுதிப்படும். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் உறுதிப்பட்டுச்சுன்னா அதுக்கு மேல நம்ம கட்டுகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் நீதிகளும் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் உறுதிப்படணும். பாருங்களேன், அஸ்திபாரம் உறுதிப்பட்டு தூங்கினா வெளுத்து கட்டிக்கிட்டு வெளியே போய் மூஞ்ச கழுவிட்டு வந்துடணும். தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாது. ஆமா, கண்ணை திறந்து பார்க்கணும். ஆமா, யாராவது தூங்குறீங்கன்னா எந்திரிச்சு வெளியே போய் சொல்லிடலாம், போய் மூஞ்ச கழுவிட்டு வாங்க, வந்து உட்காருங்க. ஆமா, மனக்கட்டு உட்காந்து மெசேஜ் எடுத்துட்டு வந்துட்டீங்க, நீங்க ஜாலியா உட்காந்து தூங்கிட்டு இருப்பீங்க. ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இங்க கவனமா இருங்க, கவனமா இருக்கணும். பைபிள் ஸ்டடி வாத்தியார் மாதிரி தான் இருப்பேன். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அப்ப இந்த 7 உபதேசத்துக்கும் கீழ்ப்படியணும். 7 உபதேசத்துக்கும் கீழ்ப்படிந்து 7 உபதேசத்தையும் கடைபிடிக்குமோ நம்முடைய மனம் என்ன செய்யும்? புதிதாக்கப்படும். ஹல்லேலூயா. அதெல்லாம் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். மனம் திரும்பி இருக்கிறோமா? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், ஆனா மனம் திரும்புதல்ங்கிறது முழுமையான மனம் திரும்புதலோடு நம்ம என்ன செய்யல? ஞானஸ்நானம் பெறல. அதனால திரும்பவும் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெற முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மனசை இன்னும் என்ன செய்யுங்க? புதிதா மாத்துங்க. மனசை கொஞ்சம் மாத்தி திரும்பி என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா. எங்க இருந்து திரும்பணும்? உலகத்திலிருந்து தேவனை நோக்கி திரும்பணும். ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து தேவனை நோக்கி திரும்புகிற ஒரு மனம் திரும்புதல் நமக்கு வேணும். 2வது ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடன்படிக்கையை காத்துக்கொள்வோம். உடன்படிக்கை கரைபட்டு விடாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை, அவருடைய சமூகத்தில் ஏற்படுத்தின உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை நம்ம காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 3வதாக நம்ம பார்த்தது பரிசுத்த ஆவியானவருடைய
அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு நிறைவா என்ன செய்யணும்? வேணும். நிறைவான அபிஷேகம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அல்லேலூயா. தண்ணீர்னால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நாம் ஆவியினாலும் ஞானஸ்நானத்தை என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியினால் ஆன ஞானஸ்நானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்நிய பாஷையோ பரிசுத்த ஆவியானவரையோ விரோதமாய் பேசுகிற யாரு கூட என்ன செய்யாதீங்க? ஐக்கியம் என்ன செஞ்சுக்க கூடாது, வச்சுக்க கூடாது. அவங்க கூட எந்த இதுவும் வச்சுக்காதீங்க. ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார்கள். நீங்க ஒரு ஆமா போட்டா போதும், நீங்களும் சேர்ந்து துக்கப்பட்டதுக்கு சமம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் இம்மையிலையும் மறுமையிலையும் என்ன செய்யாது? மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உணர்ச்சி பூர்வமானவர். அல்லேலூயா. உணர்வு பூர்வமானவர். அவரிடத்துல நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னோம்னா அவர் கோபப்படுவாரு, அவர் விசனப்படுவார், அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அவர் நமக்கு விரோதமா எழும்பிட்டார்னா என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும் நமக்கு விரோதமா என்ன செஞ்சிடக்கூடாது, எழும்பிடக்கூடாது. உங்களை காத்துக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் மாத்திரம் எந்த பாவத்தையும் என்ன செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. ஆமா. அதனால நம்மை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் உயிரோட என்ன செய்ய முடியும்? எழும்ப முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் கடைசி நாளில அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் அவர்களை எழுப்புகிறவராய் இருக்கிறார். அதற்கு ஆதாரம் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவரை நிரப்பி இருந்தது நிமித்தமாக 3ஆம் நாளில, அதாவது அந்த மரித்தேன் ஆனாலும் ஆவியில என்ன செஞ்சுட்டேன்? ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டேன். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? போனார். அல்லேலூயா. மாம்சத்துல அவர் உயிர் போயிடுச்சு, ஆனா ஆவியில் என்ன செய்யப்பட்டார்? உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன செய்ய போனார்? பிரசங்கிக்க போனார். அந்த 3 நாள் சரீரம் தான் அங்க இருந்துச்சே தவிர ஆவி பிரசங்கிக்க போயிடுச்சு. அல்லேலூயா. அவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அவன் போனார். அல்லேலூயா. அப்போ அதே போலதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி இருந்தாலும் அந்த முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம்ம கடைசி நாள்ல என்ன செய்ய முடியும்? உயிரோட எழுப்ப முடியும். அந்த எக்கால சத்தம் நம்ம காதுல கேட்கும். ஆவி இருந்தா மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை இருந்தால் மட்டுமே அந்த செவிகளில எக்கால சத்தம் கேட்கும். இல்லாத பட்சத்துல எக்கால சத்தம் என்ன செய்யாது? கேட்காது. அல்லேலூயா. ஓகே. அடையாளமாக அந்நிய பாஷைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஓகே. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? ஒரு 15 பாயிண்ட் இருக்குது. நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம், சரியா? அந்த 15 பாயிண்டையும் சீக்கிரமாய் நம்ம தியானித்து நீங்க கவனமா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம அந்த 15 பாயிண்டையும் நம்ம சீக்கிரமா நம்ம தியானித்து நம்ம கடந்து நீங்க வசனத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா பேசுகிற வசனம் உங்களுக்கு டக்குன்னு புரியுமோ நம்ம அடுத்தது போயிட்டே இருக்கலாம். நீங்க புரியாம இருக்கும்போது தான் நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இருக்கு, அதுக்கு 4 விளக்கம் சொல்ற மாதிரி இருக்குது. புரியுதா? ஆமா. அதனால நீங்க கவனமா வசனத்துக்குள்ளா இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னால அந்த இது பாயிண்ட் தான் எனக்கு முன்னாடி ஒரு வசனத்தை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1. ஆவி என்னும் அச்சாரத்தையும்
கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முத்தரித்து, எதற்காக முத்தரித்தார்? பரலோகத்திற்கென்று நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயத்துல ஆவி என்னும் அச்சாரத்தை என்ன செய்துட்டார்? அல்லேலூயா, அல்லேலூயா. முத்தரிக்கப்பட்டோ அச்சாரத்தினாலும் நிரப்பப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆவியினால நம்ம முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த முத்திரம் ஒரு நாளும் அழிந்து போய்விடக்கூடாது. முத்திரை அழியாமல் நம்மை காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த பெரிய பெரிய ஜெயிலுக்குள்ள எல்லாம் போறாங்கன்னா, பெரிய பெரிய ஜெயில் இருக்குது பாருங்களேன், அதுல போகணும்னா ஜெயிலுக்குள்ள போய் ஒரு கைதியை பார்த்துட்டு வரணும் அப்படின்னா 3 காவல் வாசல் இருக்கும். அந்த 3 காவல் வாசல்லையும் ஃபர்ஸ்ட் வாசல்லையே ஒரு முத்திரை என்ன செய்வார்கள்? கையில போடுவாங்க, கையில குத்துவாங்க. அடுத்த வாசல்ல அடுத்த முத்திரை என்ன செய்வார்கள்? கையில குத்துவாங்க. அடுத்த வாசலுக்கு போகும்போது 3வது ஒரு முத்திரை என்ன செய்வார்கள்? குத்துவார்கள். குத்தி அதுக்கப்புறம் தான் 3ஆம் வாசல் கடந்துதான் அதுக்கப்புறம் அந்த கைதியை நம்ம என்ன செய்ய முடியும்? பெரிய 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 கைதிகளை. எப்படி எனக்கு தெரியும்னா, அப்போ நாங்க பீகார்ல இருக்கோமோ, பீகார்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு தாதா, சரியா? ஆமா, அவர் பெரிய ஒரு ரவுடி. அவரை அவர் அரசியல்வாதியாகவும் இருக்கிறாரு. அவர் தான் எல்லாமே. அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தே ஜெயிச்சவர், அன்னபூர்ணா. அந்த அளவுக்கு பவரான ஆளு. அவருக்கு போய் எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை, சுவிசேஷம் சொல்லிட்டு அவருக்கு பைபிள் கொடுத்துட்டு வரணும்னு. இவர் யாரையெல்லாமோ பிடிச்சி எடுத்து ரெடி பண்ணி ஜெயிலில் பேசி, எனக்கு அப்போ அவரை பார்க்கணும், நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கிறேன், அப்போ அங்கேருந்து தானே போனோம், கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போனார். போனப்போ உள்ளே போகும்போது இந்த முத்திரை 3 வாசல்ல போகும்போது 3 வாசல்லையும் 3 முத்திரை என்ன செஞ்சுருக்காங்க? குத்தி இருக்காங்க. குத்தி உள்ளதான் என்ன செய்தார்கள்? அனுப்புனாங்க. குத்தி அனுப்பும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த முத்திரை அழிஞ்சதுன்னா நீ என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்திரையை குத்திட்டு நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேன்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். என்ன பார்க்கறதுக்கு நீ கன்னியாகுமரியிலேருந்து எப்படி வந்தேன்னு கேட்டுட்டு, ஆமாம், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு நான் இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு போகணும்னு தான் வந்தேன், பைபிளுக்கு தான் உங்கள்கிட்ட தந்துட்டு போகணும்னு பைபிள்னு ஓப்பனாக சொல்லியே கொடுத்துட்டு வந்தார். போயிட்டு உள்ளே போயிட்டு பைபிள் தான் இது, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உடனே இதை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை மனசில் வச்சுக்கிறேன், என் பேர்லேயே நீங்களா. அவர் பப்பு யாதவ், அவர் பேர் பப்பு யாதவ், சரியா? அப்போ அப்பா பேர் பாபுராஜன் இருந்தோன்னா பாபுன்னு வந்தால் பாப்பு யாதவ், அந்த லாங்குவேஜில் அப்படி வந்தோடனே ஒரே மாதிரி பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் பயங்கர சந்தோஷத்தில் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. நான் இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, முத்திரை அழிக்கப்பட்டு போகக்கூடாது. முத்திரை அழிஞ்சு போச்சுன்னா உள்ளதான், முத்திரை அழியலைன்னா வெளியே வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல குத்துற ஒரு முத்திரைக்கு பரலோகத்திலிருந்து குத்துற ஒரு முத்திரை. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு முத்திரை ஆண்டவர் போட்டார்னா எந்த சூழ்நிலையிலையும் அந்த முத்திரை என்ன செய்ய விடக்கூடாது? எவ்வளவு பாதுகாக்கணும்? அல்லேலூயா. எவ்வளவு பாதுகாப்பா நம்ம அந்த முத்திரையை வைத்திருக்கணும் பாருங்களேன். ஆண்டவர் அந்த முத்திரையை நம்ம மேல போட்டிருக்கிறாரு. அந்த ஆவி என்னும் அச்சாரமாகி அந்த முத்திரை அழிந்து விடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அச்சாரத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். ஒருபோது எந்த சூழ்நிலையிலையும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் மட்டும் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காத்து நடத்துவாராக. ஓகே. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திற்கு நேராய் வருவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். இங்க வாசிக்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே
உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். முதலாவது, நம்மை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே ஓகே. நம்மை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்மை பலப்படுத்துகிற தேவன் தான் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். கவனிக்கிறேன், பலப்படுத்துகிறவர் மட்டும் எழுதுங்க. ஃபுல்லா உட்காந்து பெரிய எஸ்ஸே எழுதாதீங்க. ஒரு பலப்படுத்துகிறவர் மட்டும் ஒன்றுன்னு போட்டு நம்மை பலப்படுத்துகிறவர், அவ்வளவு போதும். சரியா? ஆமா, உங்களுக்கு வாசிச்சா உங்களுக்கு புரியும் தானே, அது போதும். ஆமா, வீட்டுல போய் ஒருக்க வாசிக்கணும். வாசிச்சீங்கன்னா அது புரியும். வாசிக்கலன்னா என்ன செய்யாது, ஒன்றும் புரியாது. அல்லேலூயா. ஓகே. அப்ப இங்க வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா நம்மை பலப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும்போது நம்ம பலனடைவோம். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு நாளும் பயந்து ஒளிந்து ஒதுங்கி போய் கொண்டிருந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே எழுப்பி நிற்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெற்று வேற பாஷைகளை பேசி எல்லாரும் வந்து வெளியே நிற்குமோ, இவர்கள் இந்த 12 சீஷர்கள் மாத்திரம் என்ன செய்கிறார்கள், எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை பறைசாற்றுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பேச தொடங்குகிறார்கள். காரணம் என்னன்னா கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன். அல்லேலூயா. அவருடைய பலத்தினால அவனால காதை தான் வெட்ட முடியும். அவனுடைய பலத்தினால அவன் எந்திரிச்சு ஓடதான் முடியுமே தவிர அவனுடைய பலத்தினால அவனால எதையும் செய்ய முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன கேள்வி, டக்குன்னு யோசனை வந்ததுனால கேட்கிறேன். இதுல ஒரு சின்ன, ஏன் பேதுரு காதை வெட்டினா? ஆக்சுவலா ஒருத்தனை கொல்லணும்னா எதை வெட்டணும்? தலையை வெட்டணும், அப்படிதானே? கழுத்தை வெட்ட. ஏன் காதை வெட்டினா? இல்ல இல்ல, அவனுக்கு காது வெட்டி தான் பழக்கம். அவன் மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு மீன் பிடிக்கிறவன். அப்ப அவனுக்கு எந்த அளவு அறிவு இருந்திருக்கும் பாருங்களேன். அவனுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். அவன் மீன் பிடிக்கிறவன், அவன் வெட்டுறது அதுதான் வெட்டி பழக்கம், செவ்வளவு வெட்டி பழக்கம். அதே மாதிரி துடுப்பு சைடு இருக்கிறத சைடை தான் என்ன செஞ்சான், வெட்டுனான். அவனுக்கு அந்த அளவு கூட அறிவு கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு, அவன் பலன் அடைந்த பிறகு, அவன் மூலமாய் ஆண்டவர் பேசுகிற தைரியமும் அறிவையும், அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த அளவுக்கு கூட அவனுக்கு அறிவில்லாத ஒருத்தன் ஆண்டவன் நிரப்பி, ஆண்டவன் அவனை அபிஷேகித்து, அப்படிப்பட்டவன் ஒருத்தனை பைத்தியமா நம்ம நினைக்கிறவன், பைத்தியமாய் நினைக்கிற அவனை ஆண்டவர் அழைத்து அவருடைய சீசனா வைத்து, இதனால என்ன செய்ய முடியும்னு சொல்ற அளவுக்கு தான் அவன் என்ன செய்கிறான், இருக்கிறான். அப்படிப்பட்டவன ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறாரு. அந்த வாசிக்க பாருங்களேன், நீங்கள் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன்ல. உள்ளான மனுஷன்னா யாரு? உள்ளான மனுஷன்னா யாரு? உள்ளான மனுஷன் யாரு? ஆத்துமா, ஆத்துமா, அப்படிதானே? வெளியிருக்கிற மனுஷன் இந்த சரீரம், உள்ள இருக்கிற மனுஷன் ஆத்துமா. ஆத்துமா பலப்பட்டுச்சுன்னா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனசுல பலன் இருந்ததுன்னா சரீரத்துல என்ன உண்டு, பலன் உண்டு. அப்ப மனசுக்குள்ள ஆத்துமாவை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார் என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். பரிசுத்த ஆவியானவர்னால மட்டும்தான் நம்மை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை பலப்படுத்த முடியும்.
ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை பலவீனத்தோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே இப்படி ஆவியினால் என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவர் அவருடைய ஆவியினால் நம்மளை பலப்படுத்துவாரு. அவருடைய ஆவியினால நமக்கு சுகத்தை தருவாரு. ஆவியினால் நமக்கு சௌக்கியத்தை ஆண்டவர் தர போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. 2 கொரிந்தியர் 12:9 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9. சீக்கிரம் வாசிங்களேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹalleluya. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹalleluya, ஹalleluya. நம்மை பலப்படுத்துகிற தெய்வம் நம்ம எப்படி பலப்படுத்துகிறார் என்றால், அவருடைய கிருபையை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமா நம்ம அந்த டாபிக்கே அப்படியே ஜாயிண்ட் ஆயிருச்சு பாருங்க. ஆமா, கிருபையினாலே அல்லாமலும் கிருபையினால. 3வது வசனமும் எல்லாம் மறந்து போச்சா? ஆமா, நம்மை பலப்படுத்துகிறவர் அவருடைய கிருபையினால நம்ம பலன் அடைகிறோம். ஹalleluya, ஹalleluya. அவருடைய கிருபையை நமக்கு தந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்மை தாங்கி நடத்துகிறார். ஹalleluya. இந்த பலன் சாதாரண மனுஷனுக்கு உண்டாகிற பலன் அல்ல. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன். ஹalleluya. இந்த பலத்தை பெற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி நிற்பார்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியினால் அவர்கள் நிற்பார்கள். அவர்களுக்கு போராட்டம், பிரச்சனைகள், நிந்தனைகள் எப்படிப்பட்டவைகள் வந்தாலும் அந்த பலன் அவருடைய கிருபையினாலே நிலைநிறுத்தும். ஹalleluya, ஹalleluya. அந்த பலன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. ஹalleluya. இரண்டாவதாக யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஹalleluya. இரண்டாவதாக தேற்றரவாளன், இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அவர் தேற்றரவாளனாய் இருக்கிறார். அதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். 16வது வசனத்துல, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டிதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வைத்து போயிருக்கிறார். ஹalleluya. காரணம் என்னன்னா, நம்மை தேற்றும்படியாக. ஹalleluya, ஹalleluya. நம்மை தேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு நாள் அவர் தான் தேற்றி நடத்துகிறாரு. உண்மைதானே? உண்மைதானே? ஒவ்வொரு நாளும் அவர் தான் நம்மளை தேற்றி நடத்துகிறாரு. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. கவனிங்களேன், இந்த வார்த்தை தேற்றரவாளன் என்று சொல்லுகிற வார்த்தை கிரேக்க பதத்துல நம்ம பார்க்கும்போது பாரக்லீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பாரக்லீட்டா, 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 PARAKLETA, PARAKLETA, பாரக்லீட்டா, பாரக்லீட்டா என்று சொல்லுகிற வார்த்தை. பாரக்லீட்டா. ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே. இப்ப இங்க கவனிங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உதவி செய்கிறவர். சரியா? உதவி செய்கிறவர். உதவி செய்கிறவர் என்பதற்கும் தேற்றரவாளன் என்பதற்கும் கிரேக்க பதத்துல ஒரே வார்த்தை. என்ன வார்த்தைன்னா பாரக்லேட்டா. சரியா? பாரக்லேட்டா என்று சொல்லுகிற வார்த்தை தான் தேற்றரவாளன் என்று சொல்லுகிற இடத்திலையும் உதவி செய்கிறவர் என்று சொல்லுகிற இடத்திலையும் மென்ஷன் பண்ணி இருக்கு. சரியா? ஓகே. இப்ப நீங்க கவனிங்க. இப்ப கவனிங்க. நம்மை தேற்றுகிறவரும் பரிசுத்த ஆவியானவர், நமக்கு உதவி செய்கிறவரும்
பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிற தெய்வம் அவர் மட்டும்தான். ஒருத்தர் தேற்றுகிறவராய் இருந்தால் அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேற்றுகிற மனுஷனால மட்டும்தான் உதவி செய்யவும் முடியும். ஹல்லேலூயா. உண்மைதானே? நம்மை தேற்றுகிற ஒருத்தர், நம்மளை கம்ஃபர்ட் பண்ற ஒருத்தர், நமக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒருத்தர் தான் நம்ம என்ன செய்வாரு? உதவி செய்வாரு. நமக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். அவர் நம்மளை தேற்றுனா எந்த மனுஷனும் அதற்கு ஈடாய் நம்மளை என்ன செய்ய முடியாது? தேற்ற முடியாது. அவர் நமக்கு உதவி செய்தால் அவதற்கு ஈடாக எந்த மனுஷனாலையும் நமக்கு என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறவர் அவர் மட்டும்தான். பாருங்களேன், நம்மை தேற்றுகிறவர் அவர் மட்டும்தான். நான் இவ்வளவு நாள் துக்கத்தோட இருந்தேன், இவ்வளவு நாள் வேதனையோட இருந்தேன், என்ன தேற்றுறதுக்கு யாரும் வரலன்னு யாரும் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அப்படி எதிர்பார்க்க கூடாது. எந்த மனுஷனையாவது நீங்க தேற்றணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கடைசி வரை அது உங்களுக்கு கண்ணீர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க என்ன தேற்றணும்னு எதிர்பாருங்க. அதுதான் நமக்கு பலனா இருக்கும், அதுதான் நமக்கு உதவியா இருக்கும். அந்த தேற்றுதல், அந்த தேர்தல் நமக்கு போதும். பாருங்களேன், அவர் தேற்றினா உடனே ஒரு பலன் உண்டாகும். இப்போ ஒரு சோர்வோடு வேதனையோடு ஏதாவது ஒரு யோசனை மண்டையில போயிட்டே இருக்குமோ, அந்த பைபிள் எடுத்து வச்சு சும்மா வாசிக்கலாம் வேண்டாம், சும்மா அப்படி திறந்து வச்சு பரட்டிக்கிட்டே இருங்களேன். ஆமா, நீங்க எடுத்து வச்சு அப்படியே அப்படிலாம் வாசி, சும்மா பரட்டிகிட்டே இருங்க. திடீர்னு ஒரு வசனம் நம்ம கண்ணுல என்ன செய்யும்? அதுவரை நீங்க அந்த மாதிரி ஒரு வசனம் வாசிச்ச மாதிரியே உங்களுக்கு என்ன செய்யாது? தோணாது. திடீர்னு ஒரு வசனம் என்ன செய்யும்? கண்ணுல படும். கண்ணுல பட்ட உடனே பாத்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு பலன் வரும். பாருங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆண்டவர் தருகிற பலன். அவர் நம்மை தேற்றுகிறது அப்படிதான். நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் தேற்றுகிற தெய்வம் அவர்தான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆத்துமாவை உள்ளான மனுஷனை தேற்றுகிறவர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அதுவரையில எல்லா மனுஷன் சொல்லியும் தேர்தல் அடையாதது அவருடைய சமூகத்துல தேர்தல் அடையும். ஹல்லேலூயா. ஒருவரால மட்டும்தான் தேற்ற முடியும். எந்த மனுஷனுக்கிட்ட போய் உங்க கஷ்டங்களை எல்லாம் சொல்லிட்டு இப்பதான் மனசு ஆறுதலா இருக்குது அப்படின்னு என்ன செய்யாதீங்க. அது உங்க வேதனைக்கு ஆரம்பமே அதுதான். அது வரப்பட்டது நீங்க வேதனை கிடையாது. நீங்க சொல்லி முடிச்ச பிறகு உங்களுக்கு வரும் பாருங்க வேதனை, அதுதான். அதுக்கு ஈடு இணையே இருக்காது. அதனால நீங்க எந்த மனுஷனுக்கிட்டையும் போய் என்ன செய்யணும், சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஆண்டுடைய சமூகத்துல போய் சொல்லுங்க, ஆண்டுடைய சமூகத்துல போய் அழுங்க, ஆண்டுடைய சமூகத்துல போய் புலம்புங்க. ஆண்டுடைய சமூகத்துல புலம்புவோமோ வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 26, 27வது வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 26, 27 நிறுத்தி அந்தபடியே பொறுமையா நிறுத்தி வாசிங்க அந்த வசனத்தை. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எங்க எதை பலப்படுத்துகிறார்? ஆத்துமாவை என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். இங்க வாசிக்கும்போ ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி அதாவது வார்த்தை புரியுதானே? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள, அதாவது அந்த காரணத்துக்காக எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாம அப்படி இருக்குமோ, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல ஆவியானவர் தாமே வாக்கி கடங்காத பெருமூச்சுகளோடு
நம்ம விடுகிற ஒவ்வொரு பெருமூச்சும் ஆவியானவர் விடுகிற பெருமூச்சிற்கு சமமா இருக்குது. ஹல்லேலூயா. கண்டிப்பா எல்லாரும் அந்த அனுபவத்துல இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அனுபவத்துல யாரும் இல்லாம இருந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பா எல்லாரும் அந்த அனுபவத்துல இருந்திருப்பீங்க. உட்கார்ந்து என்ன சொல்றதுன்னு என்ன செய்யாது, தெரியாது. கண்ணுல என்ன செய்யும், கண்ணீர் வருதா தண்ணி வருதான்னு என்ன செய்யாது, அந்த அளவுக்கு வரும். சரியா, கண்ணீர் வரும். எல்லாத்தையும் முழுங்கிட்டு பெருமூச்சு மட்டும் என்ன செய்வோம், எல்லாம் நீங்க எல்லாம் அப்படி இருந்தது இல்லையோ, இருந்திருக்கிறீங்க தானே? ஆமா, பெருமூச்சு மட்டும் என்ன செய்யும், வரும். ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியாது. அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துருப்போம். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவோம், என்ன தெரியுமா, ஆண்டவரே, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல என்ன செய்ய மாட்டோம், சொல்ல வார்த்தை இல்லை, ஒண்ணு இல்லை. அப்படி இருக்குமோ நம்ம விடுகிற ஒவ்வொரு பெருமூச்சும் பரிசுத்த ஆவியானவருடைய பெருமூச்சா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க நான் ஜெபம் பண்ணலையே நினைக்காதீங்க. உங்க கூட இருந்து உங்க உள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அவர் வேண்டுதல் செய்கிறாரு. இப்ப ஏன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு உள்ளது தெரியுதா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா அவர் ஜெபம் பண்ணுவார் நமக்காக. எந்த மனுஷனும் நமக்காக ஜெபம் பண்ண வேண்டியது இல்லை. என் கூட இருக்கிற என் பரிசுத்த ஆவியானவர் எனக்காக ஜெபம் பண்ணுவாரு, எனக்காக பரிந்து பேசுவாரு, எனக்கு வேண்டி அவர் வேண்டுதல் செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 27வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், இதுதான் வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இருதயங்களை, ஆமா, உள்ள இருக்கிறது நமக்கு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம உள்ளதான் வெந்து வெந்து ஊத்திக்கிட்டு இருக்கோம் கண்ணுல, அப்படித்தானே? உள்ள வெந்து இங்க கண்ணி ஊத்திட்டு இருக்கோம். ஊத்திட்டு இருக்கும்போ உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், இதுலயும் பாருங்களேன், ஆண்டவர் ஒரு செக்கு வைக்கிறாரு பாருங்க. இந்த சிந்தை ஆவியின் சிந்தையோடு மனசுல வச்சு அவங்க ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் அவர்களுக்காக பரிந்து பேசுவாரு. அது ஆவியின் சிந்தை இல்லாம மாம்சத்தின் சிந்தையா இருந்து அவருடைய சமூகத்துல சிலர் சுய விருப்பம் நிறைவேறதுக்கு இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன், இப்பதான் கொஞ்சம் தெளியும் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நிறைய பேருக்கு என்ன செய்யறாருன்னா அவருடைய பார்ட்னரா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அவர்கள் எல்லாம் போய் ஜெபம் பண்றாங்க, அவருடைய சமூகத்தை அவர்கள் ஜெபிக்கிறாங்க. எப்படின்னா, நான் அழுது ஜெபம் பண்ணுனேன், ஆண்டவர் எனக்கு இந்த பெண்ணை காண்பித்தார், இந்த பையனை எனக்கு காண்பித்தார்னு என்ன செய்கிறார்கள். ஆமா, அதாவது ஆண்டவர் சிந்தையை பார்க்கிறாரு. அவங்களும் எப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க, இப்படித்தானே அழுதுதானே ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப அழுது அப்படியே புலம்பி எப்படியா அவரை கட்டுற ஆண்டவர அப்படின்னு உன் சிந்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அது ஆவியின் சிந்தையா இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, உன் சுயநலத்துக்காகவும் சுய விருப்பத்துக்காகவும் போய் உட்கார்ந்து அழுதா ஆண்டவர் கண்டுக்க கூட மாட்டாரு. உண்மையிலே வேதனையோட, உண்மையிலேயே கஷ்டத்தோட, நன்மை செய்து பாட அனுபவித்து உட்கார்ந்துருந்தோம்னா, புரியுதானே? நன்மை செய்து பாட அனுபவித்து ஆண்டுடைய சமூகத்துல வேதனையோட வந்து உட்கார்ந்தோம்னா அவர் நமக்காக வேண்டுதல் செய்வாரு. நன்மை செய்யாம தீமையை செஞ்சுட்டு பாட அனுபவித்துட்டு வந்து ஜெபம் பண்ணா கொஞ்சம் படுன்னு விடுவாரு. என்ன நீ ஜெபம் பண்றதுனால தண்டிப்பாரு, மட்டாய் தண்டிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தண்டிப்பாரு,
மட்டாய் தண்டிப்பார். எல்லாம் வசனத்தோட தான் பேசுறேன், எல்லாம் வசனத்தோட தான் பேசுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவரும் அவர்தான், நம்மை தேற்றுகிறதும் அவர்தான். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல அவர் தேற்றும்படியாக அமர்ந்துருங்க, அவர் சமூகத்துல அவர் உதவி செய்யும்படியாக அமர்ந்துருங்க. அவருடைய உதவி அது பலனாய் இருக்கும், அதுதான் பெரிய உதவியா இருக்கும். அதை விட ஒரு மேலான பாக்கியம் நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:13. அறிவிப்பார். இங்க வாசிக்கும் போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார். அல்லேலூயா. சத்திய ஆவியானவர், அதாவது இன்னும் டீப்பா எழுதணும்னா சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் அப்படின்னு என்ன செய்யலாம்? 3வது பாயிண்ட் என்ன செஞ்சுக்கலாம்? நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே 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 எழுதிட்டீங்களா? சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். எழுதிட்டு அப்படியே தலையை கொஞ்சம் நிமிர்ந்து காட்டுங்களேன். ஆமா, எழுதிட்டா எழுதிட்டே இருக்காதீங்க, எழுதி முடிச்சிருங்க. ஆமா, இம்போசிஷன் எழுத சொன்ன மாதிரி எழுதிட்டு இருக்கிறீங்க போல இருக்கு. ஆமா, சரி, ஓகே ஓகே. இங்க பாருங்க. ஓகே, அந்த வசனத்துல வாசிக்குமோ சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அடுத்து இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்ப என்ன வார்த்தைன்னா, அவர் தம்முடைய சுயமா என்ன செய்ய மாட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டார். அடுத்து தாம் கேள்விப்பட்ட, யாரு கேள்விப்பட்டது? யாரை குறித்து கேள்விப்பட்டது? அல்லேலூயா. நம்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கேள்விப்படுகிறது எல்லாத்தையும் அவர் சத்தியத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர் அவர். பாருங்களேன், நம்மை நடத்துகிறவர் அவர். அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறவர். அவர் சத்தியத்துல தான் நடத்துவாரு. அவர் சத்தியத்தை விட்டு வெளியே என்ன செய்ய மாட்டாரு? போக மாட்டாரு. நம்மை குறித்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கேள்விப்படுகிறவர். இன்னொன்னு புரிந்து கொள்ளணும், ஆவியானவர் ஒருவரே. என்ன நீங்க வசனத்துக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறீங்க? ஆமா, எல்லாம் எல்லாம் கேட்டு தானே வரீங்க. ஆமா, ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் ஒருவராய் இருக்கிறாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் எனக்குள்ள என்ன செய்கிறாரு? கிரியை செய்கிறார். அப்ப அவர் கேள்விப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒன்னா இருக்கிறதுனால சத்தியத்தின் நிமித்தம் ஆண்டவர் சில காரியங்களை நம்மை எச்சரிக்கும் போது சத்தியத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? இது எப்படி இவர்கள் கேள்விப்பட்ட? ஆவியானவர் ஒண்ணுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் சந்தேகப்பட வேண்டியது, சத்தியத்திலிருந்து சந்தேகப்பட வேண்டியது இல்ல. அல்லேலூயா. ஆவியானவர் வெளிப்படுத்துவாரு. சில காரியங்கள் நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு சில நினைக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தெய்வம். நாமும் சத்தியத்தில் நடக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். கடைசி வரையிலும் சத்தியத்தில் நிற்க அவர் பலன் தருவாராக. சத்தியத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது, சத்தியத்தை விட்டு மாறி போயிடக்கூடாது. சத்தியத்திலே நிலைநிற்க ஆண்டவருடைய பலத்தினால் இடை கட்டுவாராக. ஹல்லேலூயா.
நான்காவதாக யோவான் 14ஆம் அதிகாரம் அதோட 26வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் போதித்து நினைப்பூட்டுகிறவர், போதித்து நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். 26வது வசனத்துல என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு. அப்ப இப்ப போதிக்கிறது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர்னால நமக்கு என்ன செய்யப்படுகிறது? போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர், நம்மை சீர்பொருந்தும்படியாய் விரும்புகிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து நமக்கு என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, மனுஷன், உலகத்தார்கள் சொல்வார்கள் மனிதன் மறக்கிறவன் அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா உண்மையிலே என்னதான்? அப்படிதான். ஆமா. ஒரு பாய் ஒருத்தர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்குமோ அவர் சொன்னார், எங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு இருக்குது அப்படின்னு. ப்ரேயர் டெய்லி ப்ரேயர் தான் அப்படின்னு சொன்னதும், ஆமாம் அவர் என்ன ஜின்னு சொல்லுவார். ஆமாம் ஜி, டெய்லியும் ப்ரேயர் வைக்கிறது நல்லது தான். மனுஷன் மறக்கிறவன், கடவுளை நம்ம தான் ஞாபகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த பாய் என்கிட்ட சொன்னார். உண்மையிலே அப்புறம் தான் யோசித்தேன், ஆமாம் உண்மையே அப்படிதானே. இவங்க ஒரு வாரம் விட்டாச்சுன்னா அப்படியே மறந்துடுவாங்களே. இது கண்டினியூஸா பேசிட்டு இருந்தாதான் மனசுக்குள்ள சத்தியம் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சத்தியத்தை கேட்கலன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே என்ன செஞ்சிருவாங்க? தடுமாறிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை வாசிக்குமோ எனக்கு அதுவும் என்ன செஞ்சது? ஞாபகம் வந்தது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நினைப்பூட்டி கொண்டே இருப்பாராம். ஆவியை பெற்றவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் சகல சத்தியத்திற்குள்ளும் நடக்க முடியும். அந்த சத்திய ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை நினைப்பூட்டி கொண்டே இருப்பார், போதித்து கொண்டே இருப்பார். நடக்க வேண்டிய வழியை காண்பித்து ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆனா அந்த வசனம் எங்க எழுதி இருக்குது? சங்கீதத்தில் எழுதி இருக்குது. பரிசுத்த ஆவியானுடைய வேலை எப்ப எங்க ஆரம்பிக்குது? புதிய ஏற்பாட்டுல தான் ஆரம்பிக்குது. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல போக்கும் வரத்துமா தான் இருந்தாரு. ஆனா இதை தீர்க்க தரிசனமாய் சங்கீதத்திலே ஆண்டவர் செஞ்சிட்டாரு. பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதித்து விட்டார். அல்லேலூயா. அவர் நமக்கு போதித்து நடத்துகிறவர், நம்மை நினைப்பூட்டுகிறவர், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு வார்த்தையை நல்லா கவனிங்க, வார்த்தையை நல்லா கவனிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஒருவர் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப நமக்கு போதனை தேவைப்படுது தெரியுமா? அபிஷேகத்தின் அளவு குறைகிற நேரத்துல. அல்லேலூயா. திரிய கொளுத்தி வச்சு எண்ணெய் குறைஞ்சு மங்கி எரியும்போது தான் திரும்ப அதை வெட்டி கிளீன் பண்ணி, கருந்திரிய வெட்டி அந்த திரிய கொஞ்சம் தூக்கி வச்சு எண்ணெயை ஊற்றி அதை தொடச்சி ரெடி பண்ணி, அல்லேலூயா, கருந்திரியெல்லாம் வெட்டும்போது தான் கொஞ்சம் வலிக்குது.
அப்புறம் பிரகாசிக்க ஆரம்பிக்குமோ சந்தோஷமா தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆவிக்குள்ள இருந்தால் அவர் நமக்கு போதித்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை போதிக்கிறவர், அவர் நமக்கு சரியான பாதையை காட்டுகிறவர், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2. அப்படிதானே, அப்படிதானே செய்யறோம். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்குமோ, நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல். மனுஷ ஞானம்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த பிரபஞ்சத்தின் ஞானம், இந்த பிரபஞ்சத்தின் ஞானம் பார்த்தோம் தானே? ஆமா, பிரபஞ்சத்தின் ஞானம், தத்துவ ஞானம். தத்துவ ஞானத்தை நாங்க என்ன செய்கிறது இல்லை? போதிக்கிறது இல்லை. உலகத்தின் ஞானத்தையும் நாங்க என்ன செய்கிறது இல்லை? போதிக்கிறது இல்லை. மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அல்லேலூயா. கீழே வாசிக்குமோ, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவத்தோடு இருந்தோம்னா, பிரபஞ்சத்தின் வேஷத்தை தரித்தவர்களாக ஜென்ம சுபாவத்தை உடையவர்களாக இருந்தோம்னா ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க போனாலும் நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம், டாபிக்கை விட்டு வெளியே போகல. ஆமா, ஜென்ம சுபாவம் பிரபஞ்சத்தின் வேஷம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி ஆவிக்குரியவைகளை போதிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனசு வராது, மாமிசம் விடாது, சுய இச்சை விடாது. காரணம் என்ன தெரியுமா? நான் இருக்கிறது என் ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறேன், உலகத்தின் வேஷத்தோடு தரித்து இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்காதது நிமித்தமாக அவருடைய போதனைக்கும் அவருடைய ஆலோசனைக்கும் நான் என்ன செய்யல? கீழ்ப்படியல. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிங்க. அவைகள் அவைகள் அவனுக்கு எப்படி தோணும்? பைத்தியமாக தோணும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறிய மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் அவனுக்கு எது பைத்தியமா தோணும்? நம்ம டாபிக்குள்ள வாங்க, டாபிக்குள்ள வாங்க. மெயின் டாபிக் பிரபஞ்சத்தை பத்தி போதிக்குமோ, உலகத்தை விட்டு விலகணும், இதெல்லாம் உலகத்தின் வேஷமா இருக்குது, இதெல்லாம் சாத்தானோடு ஒத்து போகிறது, இது உலகத்தின் விக்கிரகத்தின் கிரியையோடு ஒத்து போகிறது என்று சொல்லுமோ, நமக்கு அது கொஞ்சம் பைத்தியமா தோணும். அல்லேலூயா. இது வேற வேலை இல்லையா? இதெல்லாமா இருந்து பேசுவாரு? வசனத்தை பேசிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நம்ம மனசுல தோணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் பேசணுமா? ஒரு சிலருக்கு இந்த தாலி விஷயம் பேசுனது இதெல்லாம் கொஞ்சம் குத்துதுன்னு வைங்களேன். ஆமா, நான் வசனத்தை தவிர்த்து வேற எதையும் நான் என்ன செய்யல? பேசல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த வசனம் வாசிக்கும்போது எனக்கே ஒரு பூஸ்டப்பா இருந்துச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் நானும்
பேசுகிறோம், எல்லாருக்கும் மனசு சங்கடமாக இருக்கும். சரி, நான் வார்த்தையை வேற தவிர்த்து வேற எதுவும் பேசலை, கரெக்டாக தான் பேசுகிறேன். சங்கடப்பட்டாலும் நான் ஒன்றும் படுறதுக்கு இல்லை, வசனத்துக்கு மீறி நான் என்ன செய்யலை, பேசலை. வசனத்துல தான் இருக்குது, அதுதானே நம்ம பேசுறோம், வேற எதுவும் பேசலையே. அப்புறம் கடைசியா இந்த இடத்துல வந்ததும் இந்த வார்த்தையை வாசிச்ச உடனே அவைகள் அவனுக்கு வைத்தியமாக தோணும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை என்ன செய்ய மாட்டான், அறியவும் மாட்டான். யாரு? ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற, உலகத்தின் வேஷத்துல இருக்கிறவன் இதை என்ன செய்ய மாட்டான். ஆவியை பெற்றவன் ஆவிக்கு இடம் கொடுத்தால் இதுல ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுக்க, விட்டு கொடுக்க நம்ம மனசை பக்குவப்படுத்துவோம், நம்முடைய இருதயத்தை புதிதாக்குவோம், பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க பழகுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் வேற ஒருத்தராலே ஆராய்ந்து நிதானிக்கப்படாது. வசனம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்களேன். எங்க போனாலும் எங்க வந்தாலும் கொக்கி போட்டு தூக்கிடும். ஹல்லேலூயா. ஆமா, வசனத்துக்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அந்த வசனத்தோட போதும். அதுல 13 15 வரை வாசிக்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும், அது உங்களுக்கு வருகிறது சக்தி, உங்களுக்கு வருகிற தூது என்னன்னா, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிகிறான். நான் எப்படிப்பட்டவன்றது உங்களை நீங்களே உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஹல்லேலூயா. நான் ஆவிக்குரியவனா இருக்கிறேனா, ஆவிக்குரிய ரீதியில தான் நான் இருக்கிறேனாங்கிறதை நீங்கள் ஆராய்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 5ஆவதாக யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 15:26. சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. பிதாவினிடத்திலிருந்து வருகிற தேற்றரவாளன், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. 5வது பாயிண்ட், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இருக்கும்போது, எழுதுங்க, சீக்கிரம் எழுதுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார் என்றால் நம்ம அவரை குறித்து சாட்சி கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுதிட்டீங்களா? ஓகே, நிமிர்ந்து பாருங்க. இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வைப்பாரு. இயேசுவை கொடுத்து அறிவிக்க அவர் உதவி செய்வார். இயேசுவை பறைசாற்ற பரிசுத்த ஆவியானவர் பலனை தருவார். பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தருவார். அவர்தான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க. அப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா அந்த தைரியத்தின் ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்துவார். பலத்தின் ஆவியானவர் பலத்தை தருகிறவர். அறிவை தருகிறவர் அறிவை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆறாவதாக 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 8. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து, ஒரு லேலியா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரே வார்த்தையில அந்த பாயிண்ட் போட்டு கண்டித்து உணர்த்துபவர். அவ்வளவுதான், கண்டித்து உணர்த்துபவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். கண்டித்து உணர்த்துகிறாரா? உணர்த்துவாரு. இன்னைக்கு இருக்கிற பிரசங்கங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு அதிகமாக காணப்படுவது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் முதலாவது பாவத்தை குறித்து பேசுவார். அடுத்து பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் உண்டாகிற நீதியை குறித்து பேசுவார். பாவத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால் உண்டாகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை செய்கிற, இந்த அக்கிரமத்தை செய்கிற, இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தன்னா ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தருவாரு. பாவத்திலிருந்து வெளியே வரலன்னா உன்னுடைய நியாய தீர்ப்பு இப்படிதான் போய் முடியும். ஆண்டவர் இப்படி தண்டிப்பார், இப்படி உன்னை ஆண்டவர் ஆக்கினைக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டித்து பேசுமோ நீங்க மனசு சங்கடப்படக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுமோ பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும், மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. மனம் புதிதாக்கப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டிப்பாரு. நம்ம மறுரூபமாகணும்னாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டிப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தோட ஒட்டி இருக்கிறத இழுக்குமோ? ஹல்லேலூயா. ஒரு முள்ளு தான் குத்தி இருக்குதுனால முள்ளு உள்ள இருக்கிறத விட வலிக்கிறத விட வெளியே எடுக்குமோ என்ன செய்யும்? வலி கொஞ்சம். ஹல்லேலூயா. அது எடுக்குமோ கொஞ்சம் என்ன செய்யும்? வலிக்கும். எடுத்தாச்சுன்னா ஒரு நாள் அல்ல அரை நாள் அந்த வலி நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். அது அதுக்கப்புறம் அந்த முள்ளு குத்துன மாதிரியே என்ன செய்யாது, இருக்காது. எடுக்கிறது வரையிலும் கொஞ்சம் வலிக்கும் பாருங்களேன். ஆமா, கொஞ்சம் எடுத்துருங்க. சரியா? முள்ளெல்லாம் எடுத்துருங்க. இங்க குத்தி வச்சிருக்கிற முள்ள எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா அந்த பிரபஞ்சம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முள் எல்லாம் நம்மை விட்டு போகும்போ பிரபஞ்சத்தின் வேஷம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடும்? ஆமா, திரும்ப திரும்ப சொல்லுமோ உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா முள்ளையும் என்ன செஞ்சிடணும்? எடுத்தோம்னா பிரபஞ்சத்தின் வேஷம் போயிடும். நம்ம அவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். பிரபஞ்சத்தின் வேஷம் நமக்குள்ள இருக்காது. ஹல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட, அது நான் அடுத்த பாயிண்ட் இருக்குது, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு. அது அடுத்து நம்ம அதை பார்க்கணும். சரி, அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:15. அந்தபடி தினமும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து ஏழாவதாக அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகாரம் ஆவியானவரால் பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகாரம் ஆவியானவரினால பெற்றிருக்கிறோம். ஓகே, எழுதிட்டீங்களா? ஆமா,
பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம் எழுதுங்க, சீக்கிரம் எழுதுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு நாள் நம்ம அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்திலிருந்து, உலகத்தின் அடிமையிலிருந்து ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்து நம்மை வேறு பிரித்து அவருடைய அபிஷேகத்தை நமக்கு தந்தது அவருடைய பிள்ளையாய் மாறுபடியாக. நான் ஆண்டவருடைய புத்திரனா இருக்கணும்னா என் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கணும். கர்த்தருடைய ஆவியாருடைய நிறைவு என் மேல இருந்தா மட்டும்தான் நான் அவருடைய பிள்ளை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லி லேபிள் இருக்கலாம், ஆனா அவருடைய பிள்ளையா மாறணும்னா ஆவி என்னும் மச்சாரமாகி அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செஞ்சிருக்கணும், பெற்று கொண்டிருந்தால் மாத்திரமே அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரம் நமக்கு வேணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியை பெற்றவர்கள் மாத்திரம்தான் அவருடைய பிள்ளைகள். ஹலோ, அவருடைய ஆவியை பெற்றவர்கள் மட்டும்தான் அவருடைய பிள்ளைகள். அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெறலன்னா அவருடைய பிள்ளைகள் அல்ல. நாமும் பெயர் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம். நம்முடைய பேரு கிறிஸ்தவன், ஆனால் அவருடைய பிள்ளையா நம்ம என்ன செய்ய முடியாது. ஒண்ணு சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு நேராய் நடத்துங்க. நான் கிறிஸ்தவன், எங்க அப்பாவுக்கு சர்ச்சைக்கு போறாரு, எங்க அப்பா ஆவியில நிறைகிறாரு, அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பிள்ளையும் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்க கூடாது. உங்க பிள்ளையின் மேல கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் பிள்ளை பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு பலனை தருவாராக. எப்படியாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் பாருங்களேன். ஓகே, டைம் போன தெரியல, எனக்கு உண்மையிலே தெரியல. நான் 7 பாயிண்ட் தான் சொல்லி இருக்கிறேன், 15 பாயிண்ட் இருக்குது. நீங்க முடிச்சிடலான்னு தான் யோசிச்சேன், ஆனா முடியல. ஆமா ஆமா ஆமா, 10 நிமிஷம் கூட பேசினாலும் முடியாது. ஆமா, இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம பார்க்கலாம், சரியா? அது நம்ம அப்பதான் இந்த பாயிண்ட் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த 7வது பாயிண்ட் ஃபுல்ஃபில் ஆகணும்னா அந்த 8வது பாயிண்ட் நம்ம பார்த்தா தான் முடியும். 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. 8வதாக ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. மேல பார்த்தோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரம் ஆவியானவரால் என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். 8வதாக ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவியினால் நம்ம நடத்தப்படும் போது அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவியினால் நடத்தப்படணும், ஆவியினால் நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்கள் மட்டும்தான் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், எண்ணெய் இருக்குது, ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய சுயத்தை தான் செய்கிறேன் என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. ஒன்ன புரிந்து கொள்ளுங்க, இங்க இருந்து சபையை ஆயத்தமாக்கி பரலோகத்திற்கு கொண்டு போகிறது
பரிசுத்த ஆவியானவர். மேல பிதா இருப்பார், சரியா? பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலத்திற்கு நான் வந்து உங்களை என்ன செய்வேன்? அந்த வாசஸ்தலத்துக்கு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய பண்ண போகிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை எல்லாம் என்ன செய்வேன்? கூட்டிட்டு போவேன். அவர் போயிட்டு இந்த பூமியில இருக்குமோ இயேசு கிறிஸ்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்து அவர் மத்திய வானத்துல அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு பரிசுத்த ஆவியானவர் இங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறார், இன்ஸ்டெட் ஆஃப் ஜீசஸ். அப்போ இயேசுவுக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இங்க அனுப்பி இருக்கிறார். அப்போ இயேசு இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இங்க இருக்கிறார். இங்க நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியலன்னா இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல, இயேசுவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படியாததற்கு சமந்தான். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை நினைச்சிருப்போம், நான் இயேசு பிறந்த நாட்களில் நான் இருந்திருந்தேன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இருக்கிறது போலதான் இன்னைக்கு. அல்லேலூயா. இயேசு இருந்ததை விடவும் அதிகமான இரக்கத்தோடு கிருபையோடு தேர்தலோடு தேற்றுகிறவராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பரலோகத்துக்கு போகணும்னா, பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை என்ன செய்யணும்? மத்திய வாரத்துல இயேசு கிறிஸ்து வருவோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் சபையை அவரிடத்துல கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்க்கணும். அவருடைய பிள்ளையா இல்லாதவர்களை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு? கொண்டு போக மாட்டாரு. அவருடைய பேச்சை கேட்காதவனையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கொண்டு போக மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகள் நம்ம மேல நம்ம சொல்றதை கேட்கலன்னா நம்ம அதுக்கு அதை கூட வச்சு ஏதாவது செய்வோன்னு செய்வீங்களா? செய்வீங்களா? உங்க பிள்ளை உங்க பேச்சே கேட்க மாட்டேங்குது, நீங்க என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேங்குது, நீங்க அந்த பிள்ளைய வச்சு ஏதாவது வேலையை செய்வீங்களா? செய்ய மாட்டோம். அப்படிதானே? நீங்களே இப்படி இருக்குமோ அவர் எப்படி இருப்பாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைய வச்சு செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு பையனை கூப்பிட்டு எப்பா இதை என்ன செஞ்சிரு, செஞ்சு கொடுன்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோம் தானே? அவனை வச்சு செய்ய முடியுமா முடியாதா? அவன் செய்கிறதுக்கு மாத்திரவான், அவன் தான் செய்யணும். ஆனா அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? செய்ய மாட்டேங்கிறான். அப்ப என்ன செய்கிறோம்? இன்னொருத்தனை கூப்பிட்டு அவன் செய்கிறோம், நீ இதை என்ன செஞ்சிருப்பா, செஞ்சு முடிச்சிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரும் அப்படிதான் கவனிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கவனிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கவனமா இருக்கிறார். அவர் செய்கிறவர், நம்மை கவனிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய புத்திரரா நம்ம நடந்தோம்னா அங்க போவோம். புத்திரராய் நடக்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவருடைய ஆவியினால் நடத்தப்பட அவருடைய புத்திரராய் நாம் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்த போதுமாக. இதுக்கே இப்படி சொல்றோம்னா ஒரு காலத்துல ஆராதிக்க முடியாத காலம் வருமோ? என்ன சொல்லுவோம்? இதுவே நமக்கு இரிட்டேட்டா இருக்குது. ஆராதிக்க முடியாத காலங்கள் வருமோ? இதை விட மேலதானே இருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதுக்கு முன்னால வருமோ பேண்ட் வாசிக்க மாட்டாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் வாசிக்க மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் அங்க ஊர்ல. இங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்க என்ன செய்யறாங்க? வாசிக்க மாட்டாங்க. இங்க போகும்போது வாசிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? இங்க நின்றுதான் வாசிக்கலாம். இங்க நின்றுதான்
வேகமா வாசிக்கிறான், இங்க இருந்துதான் நினைச்சுக்கிறான், பட்டாசம் போடுறான். அல்லேலூயா. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சா? தலை வைக்க கொடுத்தது கை நீட்டிருச்சு, நீ கால் நீட்டிடும். அல்லேலூயா. அது ஒண்ணு பெரிய டைம் ஆகாது, பெரிய டைம் ஆகாது. வேற முன்னாடி நின்று வாசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை சந்திப்பாராக, தொடுவாராக, ஆண்டவரை ரட்சிப்பாராக. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவர் நினைத்து அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னன்னா எல்லா சூழ்நிலையிலும் அப்படியே புத்திரராய் இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது சில நேரத்தில் நம்ம மனுஷனுடைய புத்திரராய் மாறி இருப்போம், மனுக்குலத்தின் புத்திரராய் என்ன செஞ்சிருக்கிறோம், மாறி. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவருடைய புத்திரராய் இருக்காங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? அவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை சத்தியப்படுத்துகிறார். எல்லாரும் எழுதுங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். நம்முடைய ஆவியானவர் கொடுக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் கண்ண முடியும், எல்லாரும் கண்ண முடியும், எல்லாரும் கண்ண முடியும். புத்திரராய் எங்களை மாற்றுகிறார், புத்திரராய் எங்களை மாற்றுகிறார், புத்திரராய் எங்களை மாற்றுகிறார். நடத்தப்பட எங்களுக்கு பலனை தருகிறார். எங்களை பலப்படுத்துகிற தெய்வம் நீர் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை மாற்றி கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பலத்தினால் நம்மை இடை கட்டுவார்கள். நம்மை தேற்றுகிற கர்த்தர், நல்ல தேற்றரவாளனாய் நம்மோடு இருக்கிற தெய்வம், நல்ல தேற்றரவாளனாய் எங்களோடு கூட இருக்கிறவர். நல்ல தேற்றரவாளனாய் இருந்து எங்களை நீர் நடத்துவீராக, எங்களை நீர் நடத்துவீராக, எங்களை நீர் நடத்துவீராக இயேசுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர், ஹல்லேலூயா, எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம், உதவி செய்கிற ஆவியானவர் எங்களோடு கூட எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, வாக்குகளாக பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல சத்தியத்திற்குள்ளே எங்களை நடத்துகிற ஆவியானவர், சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு, சத்தியத்தை விட்டு விடாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தில் நிற்க எங்களுக்கு பலனை தருவீராக, உம்மை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு பலனை தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம், எல்லாரும் ஜெபம், எல்லாரும் ஜெபம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே செய்ய போகிறபடினால் எங்களை போதித்து எங்களை நினைவூட்டுகிற கர்த்தர், எங்களை போதித்து நடத்துகிற தெய்வம், சத்தியத்தை எங்களுக்கு நினைவூட்டுகிற தெய்வம், வழி மாறும்போது வசனத்தை எங்களுக்கு நினைவூட்டுகிற தெய்வம், எங்களை பலப்படுத்துகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களை நினைவூட்டி எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், சத்தியத்தினால் நிரப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக ஆண்டவரே உம்மை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. உம்மை குறித்து சாட்சி கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் பாராட்டுவீராக.
உம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு பாத்திரமா எங்களை நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களுக்கு பலனை தருவீராக ஆண்டவரே. வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு பலனை தருவீராக. ஹalleluya. புத்திரராய் உதவி செய்யுங்க அப்பா பிதாவே. என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி உம்மால் நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்மால் நடத்தப்படுகிறவர்களாக, உம்மால் வழி நடத்தப்படுகிற புத்திரர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. ஹalleluya ஹalleluya. நீர் சொல்கிறதை கேட்டு நடக்க எங்களுக்கு பலனை தருவீராக. ஹalleluya ஹalleluya. நீ செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளுடைய சமூகத்தில் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக உம்மை ஆராதிக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீரே என்று நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைப்படியாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீர் நடத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், ஹalleluya கண்டித்து உணர்த்துகிற தெய்வம், புத்திரர்களாய் எங்களை மாற்றுகிறவர், எங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஒவ்வொரு நாடு நினைப்பூட்டி நடத்துகிற கர்த்தர் நீராய் இருக்கிற ஆண்டவரே. அப்படியே செய்தனை நடத்த போகிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய கிருபையினால் நீதி வலது கரத்தினால் எங்களை தாங்கி நடத்துவீராக ஆண்டவரே. வழி மாறி செல்லும் போது வழி இதுவே இல்லை நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுக்கு பலனை தருபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்க கிருபை கூட இருக்கிறது ஆண்டவரே. யாராகிலும் அபிஷேகத்தை பெறாதவர்களாக இருந்தால் இந்த நாட்களில் உடைய ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவினால் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நிறைவான ஆவியானவர் ஆண்டவரே வாஞ்சி உள்ள தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிற கர்த்தர் கூட திருப்தியாக்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம், உடைய பலப்படுத்தின ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே உள்ளமே பரிசுத்தமானது ஆத்துமாவே Hallelujah. 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 Hallelujah.